மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த திமுகவினரும் அதிமுகவினரும் கலைஞர் வாழ்க அம்மா வாழ்க என மாறி மாறி கோஷம் எழுப்பியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அவரது 226வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அதிமுக சார்பிலும் திமுக சார்பிலுமாக அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவிக்க வந்தனர். ஒரே நேரத்தில் இரண்டு கட்சியினரும் வந்து மாலை அணிவிக்க வந்ததால் இரு தரப்பினரும் மாறி மாறி கோஷம் எழுப்பியதால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அவரது 226வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மரியாதை செலுத்திய பின்பு கடம்பூர் ராஜு செய்தியாளரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு முன்பாக திமுக சார்பில் அமைச்சர்கள் KKSSR தங்கம், தென்னரசு, KKSSR மற்றும் தளபதி உள்ளிட்டோரும் மாலை அணிவிக்கிறதுக்கு வந்தனர். ஒரே நேரத்தில் இரண்டு கட்சியினரும் மாலை அணிவிக்க அங்கு சூழ்ந்ததால இருவரும் மாறி மாறி அம்மா வாழ்க, கலைஞர் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க என, ஸ்டாலின் வாழ்க என அவர்கள் இரு தரப்பினரும் மாறி மாறி கோஷங்கள் எழுப்பியதால ஒரு பரபரப்பும் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால இந்த பகுதியில சிறிது நேரம் ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு வழியாக போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் அமைதியாக அனுப்பி வைத்தனர். இதனால் இந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் இரு கட்சியினரும் கோஷங்களை எழுப்பியவாறே அவர்களுடைய வந்த வாகனங்களில் கிளம்பி சென்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.